வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய விபத்தில் இருந்து சேது எக்ஸ்பிரஸ் தப்பிச்சது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பரபரப்பான நிமிடங்கள் பயணிகளுக்கு எப்படி இருந்திருக்கும்? உண்மையிலேயே அது திக் நிமிடங்களாகத்தான் இருந்திருக்கும். வழக்கம் போல செவ்வாய்க்கிழமை சென்னை நோக்கி புறப்பட்ட ரயிலானது அதிகாலை திருச்சிக்கு வந்தது. திருச்சிக்கு வந்து அங்கிருந்து கிளம்பும்போது திடீரென்று கடைசியிலிருந்து ஒரு 3 பெட்டிகள் தனியாக கலன்று ஒரு 50 மீட்டர் பின்னோக்கி சென்றது. ஸோ அந்த நிலையில் ரயில் போன வேகம் அப்படிங்கிறது குறைந்த வேகம் அப்படிங்கிறதுனால பெரிய விபத்து அப்படிங்கிறது தவிர்க்கப்பட்டது. பெரும்பாலும் என்ன அப்படின்னா, அந்த பெட்டிகளில் இருந்த பயணிகள் எல்லாம் பரபரப்புக்குள்ளாயினர். அந்த பெட்டிகள் மட்டும் அல்ல, திடீரென்று அந்த ரயில் நிறுத்தப்பட்டதால் அந்த ரயில் முழுக்க இருந்த பயணிகளுமே பரபரப்பாகத்தான் இருந்தார்கள். பின்னர் அது சரி செய்யப்பட்டு பெட்டிகள் இணைக்கப்பட்டு மீண்டும் சென்னைக்கு சென்றாலும் கூட சென்னைக்கு போகிற வரைக்குமே அந்த பயணிகளுக்கு அந்த பரபரப்பு நிச்சயமாக இருந்திருக்கும். இது மாதிரியான அசாதாரண சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது. அதை ரயில்வே சரிபார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்போது இது விபத்து இல்லாமல் முடிந்துவிட்டது. அந்த அளவிற்கு மிகவும் மகிழ்ச்சி, கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டியது தான். ஆனால் இதுவே ஓடிக்கொண்டிருக்கும் போது நடந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல. இந்த மாதிரி விபத்திலிருந்து அந்த மக்களை காப்பாற்றிய கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அப்படின்னு தான் இருக்கிறது. துரிதகரியில் ரயில்வே விரைந்து செயல்பட்டு அதை சரி பண்ணிட்டாலும் கூட எதிர்காலத்தில் இந்த மாதிரியான விபத்துக்கள் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியதும் ரயில்வேவின் கடமையாக இருக்கிறது. அடிக்கடி இந்த மாதிரி விபத்துக்கள் ஏற்படுவது வாடிக்கையான ஒன்றாகிவிட்டால் ரயில்வே மீதான நம்பிக்கை குறைந்துவிடும். அதை சரி செய்வது ரயில்வேவின் கடமையாக இருக்கிறது. இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.